நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான் கேள்வியானது. நேர்த்தி கடனை நிறைவேற்ற தாமதம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை முதலில் பார்ப்போம். நேர்த்தி கடன் என்றால் 2 வகையில் வரும். ஒரு வகையானது நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நாம் வளரும் வரை நாம் ஒரு வாழ்க்கை வாழும் வரை நமக்கு கற்றுக் கொடுத்த நேர்த்தி கடன், குலதெய்வ நேர்த்தி கடன், நம்முடைய இஷ்ட தெய்வ நேர்த்தி கடன் என்று தொன்று தொட்டு முன்னோர்கள் வழியாக ஒவ்வொரு அதாவது 3 மாதத்திற்கு ஒரு தடவையோ 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது வருடத்திற்கு ஒரு தடவையோ அப்படி நாம் நேர்த்தி கடன் செய்யும் வழக்கம் உள்ளது என்றால், நம் குடும்பத்தில் அப்படிப்பட்ட வழக்கம் உள்ளது என்றால் அதை நீங்கள் சரியாக செய்து கொண்டே வருகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் சரியாகவே தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சில விஷயத்தின் காரணமாக 1 முறையோ 2 முறையோ உங்களுக்கு தாமதமாகி நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு தாமதமாகிவிட்டது என்றால் அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் போல சிறிது தாமதமானாலும் நீங்கள் எப்பொழுதும் போல நேர்த்தி கடனை செய்து விடுங்கள். மேலும் நீங்கள் மன்னிப்பு கோரி 2 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டால் போதும். ஆனால் 2 நெய் விளக்கு ஏற்றி இறைவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த சமயத்தில் வந்திருக்க வேண்டும், ஆனால் இந்த சூழ்நிலை காரணமாக உண்மையான சூழ்நிலையை தான் கடவுளிடம் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலை காரணமாக எங்களால் வர முடியாமல் தாமதமாயிற்று, எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 நெய் விளக்கு கூடுதலாக நீங்கள் ஏற்றிவிட்டு உங்களுடைய நேர்த்தி கடனை நீங்கள் செய்யலாம். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 2வது வகை ஒன்று. அது என்னவென்றால், சில பிரச்சனையில் தெரியாமல் மாட்டியிருப்போம். அப்பொழுது உடனே தப்பிக்க வேண்டி நாம் சில கடவுளை அழைத்து, நீ என்னை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுபட செய், உனக்கு நான் சில வகை நல்ல பூஜைகளை செய்கிறேன், நல்லது நேர்த்தி கடனை செய்கிறேன் என்று அந்த பிரச்சனையிலிருந்து அப்பொழுது தப்பிப்பதற்காக வேண்டுவோம். சில நபர்கள் அப்படி உண்டு, ஜாதகர்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றிவிட்டார். ஆனால் நீங்கள் நேர்த்தி கடன் செலுத்தவில்லை. இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட்டாகிவிட்டது என்றாலே உடனே நீங்கள் அந்த நேர்த்தி கடனை செய்வது தான் மிகவும் நன்றிகரமான செயல். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட்டீர்கள், ஆனாலும் நேர்த்தி கடனை சரியான முறையில் சரியான சமயத்தில் செய்ய முடியவில்லை என்றால், அதே சமயத்தில் நீங்கள் வெகு தாமதமாக நீங்கள் அந்த நேர்த்தி கடனை செலுத்தப் போகிறீர்கள் என்றால், அபராத தொகை என்று கொஞ்சம் அதிகமான தொகையை கடவுள் உண்டியல்லோ அல்லது அர்ச்சகரிடத்தில் நீங்கள் ஏதாவது சாமிக்கு வாங்க வேண்டி சொல்லியோ அந்த அபராத தொகையை கட்டிவிட்டு நீங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து மன்னிப்பும் கேட்டு வரலாம். இப்படி செய்யும்பொழுது நீங்கள் நேர்த்தி கடன் தாமதமாக செலுத்தியிருந்தாலும் அதற்கான எந்த தண்டனையும் கடவுள் கொடுக்க மாட்டார். ஆனாலும் நமது மனமானது அமைதி அடையும். இந்த மாதிரி வழிகள் தான் நாம் அமைதியை தேடிக்கொள்ள முடியும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு. எனவே நேர்த்தி கடனை நிறைவேற்ற தாமதம் ஏற்பட்டால் பயப்பட வேண்டாம். முதல் வகைக்கும் நான் சொல்லிவிட்டேன், 2வது வகைக்கும் சொல்லிவிட்டேன். அந்த வகையில் நீங்கள் நேர்த்தி கடனை தாமதமாக செலுத்தினாலும், ஆனால் அந்த தாமதமாக செலுத்துவதற்கு தகுந்த காரியங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார். எனவே அந்த விஷயத்தை நீங்கள் கடவுளிடம் சொல்லி நீங்கள் நேர்த்தி கடனை சரியாக செய்துவிட்டு வரும்பொழுது உங்களுடைய நேர்த்தி கடனை அன்புடனும் நல்ல ஆசையுடனும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். எனவே நீங்கள் அதற்காக பயப்பட தேவையில்லை. இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்ப்போம். நேர்த்தி கடன், அதாவது முன்னோர்கள் வழியாக வரும் நேர்த்தி கடனாகட்டும் அல்லது ஏதாவது நாம் கடன் பட்டிருக்கிறோம் கடவுளிடத்தில் என்றாலே அது சனி கிரகத்தை குறிக்கும். மேலும்
கடன் பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த கடனை செலுத்துவது நமது கடமை. எனவே நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும். அந்த நேர்த்தி கடனை செலுத்துவது அந்த அந்த இடத்தில் கேது கிரகத்தை குறிக்கும். ஏனென்றால் அது நமது கடமை. தாமதமானாலும் நாம் அந்த நேர்த்தி கடனை செலுத்தியே ஆக வேண்டும். அதனால் அந்த கடமை செய்வதை கேது கிரகம் குறிக்கும். ஒருவேளை அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்ற தாமதம் ஏற்பட்டால், இந்த தாமதம் என்று சொல்லும் பொழுதும் சனி கிரகத்தை குறிக்கும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் 2 கிரகங்கள் சனி கிரகமும் மற்றும் கேது கிரகமும். இந்த விவரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.